என்ன காமாட்சிக்கா திடீர்னு எல்லாரும் எங்கள் வீட்டுக்கு வந்திருக்கீங்க? அது ஒன்றும் இல்லை சொன்னா, நாங்கள் கடைக்கு போகலான்னு நினச்சோமா. சரி எல்லாருக்கும் வீட்டில் பொருளாக வாங்க வேண்டியது இருந்துச்சு. சரி பஜார் வரைக்கும் போயிட்டு வரலாம் அப்படின்னு சொல்லி தான் கிளம்பணும். திடுதுப்புன்னு மழை வந்துருச்சு பார்த்துக்க. உன்னை கூப்பிடலான்னு வந்துக்கிட்டு இருக்க வழியிலே மழை வந்துருச்சு. அதான் சரி உன்னையும் கூப்பிட்டுட்டு அப்படியே காரில் போயிட்டு வந்துடலான்னு சொல்லிட்டு உன்னை கூப்பிட வந்தோம். அப்படியாக்க? ஆமாக்கா, எனக்கு கொஞ்சம் பொருள் வாங்க வேண்டியதான் இருக்குது. சரி நான் அந்த பூ மாதிரி அப்பா போகும்போது அந்த பக்கம் தான் போவார் எப்பையும். அப்போ கிட்ட சொல்லி விடலான்னு பார்த்தேன். சரி அப்போ நீங்கள் போனால் வாங்கக்க, நானும் வரேன், சேர்ந்து போயிட்டு வருவோம். எங்க காசு வச்சிருக்கீங்களா? வச்சிருக்கேன் வசந்தி. ஏன்? இல்லை எப்பயும் பஞ்சப்பாடு தானே பாடுவிய, அதான் காசு வச்சிருக்கீங்களா இல்லையோன்னு சொல்லி கேட்டேன். ஏன் வசந்தி உனக்கு இருக்க முடியலையா? ஒன்ன மாதிரிலாம் நான் கிடையாது என்ன. என் வீட்டுக்கு தேவையான பொருள் வாங்குற அளவுக்கு ஆண்டை முடியத்தில் என் கையில் காசு இருக்கத்தான் செய்யுது. நீ தேவையில்லாமலாம் என்கிட்ட பேசுகிற வேலை வச்சுக்காத. விடு சொன்னா கோவப்படாத. பாருங்கக்கா தேவையில்லாதெல்லாம் பேசிகிட்டு இருக்காவ. ஏக்கா நான் இப்போ என்ன கேட்டுப்பட்டேன்? நீங்கள் காசு இல்லை காசு இல்லைன்னு சொல்லுவீல, அதனால தான் சரி காசு இருக்கோ என்னமோன்னு ஒரு நல்ல எண்ணத்தில் தான் கேட்டேன். காசு இல்லைன்னா சரி நம்ம கொஞ்சம் காசு போட்டு வாங்கி கொடுப்போமேன்னு பார்த்தேன். எம்மா உன்கிட்ட கையேந்திர அளவுக்கு இன்னும் கடவுள் கொண்டு வந்து நான் நிறுத்தலை சரியா? ஆண்டைய முடியத்தில் என் கையில் காசு இருக்கு, நீ போ. நான் எனக்கு தேவையான பொருளுக்கு காசு எடுத்துக்கிட்டு தான் வருவேன். ஒன்ன மாதிரி அங்கே கடையில் வந்து 4 பொருளை வாங்கிக்கிட்டு அப்போ காசு இல்லைன்னு சொல்லி நாடகம் போட்டு அடுத்தால காசு கட்ட வைக்க மாட்டேன், புரியுதா? தேவையா அந்த 4 முடிக்கு? ஏக்கா அப்படி எத்தனை நாள் என்ன கட்டிட்டியே? அப்படி எத்தனை நாள் உங்களை நான் காசுக்கு பொருளாக வாங்கிட்டு உங்களை காசை கட்ட சொன்னேன்னு சொல்லுங்க பார்ப்போம். ஏன் வசந்தி நீ செஞ்சதே இல்லையா? எத்தனை தடவை நீ அப்படி பண்ணியிருக்க? துணி கடையில், அப்புறமா காய்கறி வாங்குற கடையில், மளிகை சாமான் வாங்குற கடையில், நீ எத்தனை கடையில் நீ அப்படி கடந்துக்கிட்டு பொருளெல்லாம் வாங்கி பில்லெல்லாம் போட்டதுக்கப்புறம் என்கிட்ட காசு இல்லைக்க, கையில் காசு இருந்தால் கொடுங்க வீட்டுக்கு வந்து கொடுக்குறேன்னு சொல்லி எவ்வளோ ரூபாய் என்கிட்டயே நீ வாங்கியிருக்க? ஒன்ன மாதிரி நினச்சிக்கிட்டியா நீ? நான் எப்பவும் காசு இருந்தால் மட்டும்தான் வீட்டிலேருந்து கடைக்கே போவேன், இல்லைன்னா போயே மாட்டேன். வீடு சொன்னா ஏற்கனவே மழை வேற பெஞ்சிக்கிட்டு இருக்கு. பிரச்சனையெல்லாம் வேணாம், வா நம்ம போகிறதுனா போயிட்டு ஓடி வந்துடலாம். இருங்கக்கு இன்னைக்கு இவ்வளோ 4 வார்த்தை நறுக்குன்னு கேட்டாதான் எனக்கு மனசாரும். இது மட்டும் இல்லைக்கு, நேற்று அப்படிதான் அவள் வந்து கேட்குறா, சாந்தி வந்து கேட்குறா, ஏக்கா நீங்கள் வசந்திக்கிட்ட ஒரு 1000 ரூபா கடை வாங்கியிருக்கலாம்ல, அதை நீங்கள் கொடுக்கவே இல்லையாம்லன்னு கேட்குறா. 4 முடி சொன்னாக்கா எப்போ உங்கள்கிட்ட காசு வாங்கினாங்க? அது அந்த சாந்தி ஒரு கிறுக்கி, அவளா சொன்னா அதுக்கு நான் என்ன பண்ண முடியும்? நானும் அப்படி சொல்லலை. நீங்கள் சொல்லாமையா சாந்தி வந்து உங்கள்கிட்ட சொல்லியிருப்பா? சும்மா சொல்லாதீங்க 4 முடி, ஒழுங்கு உண்மையை சொல்லுங்க. அது சும்மா பந்தா கட்டியதுக்காக சொன்னேன் சின்ன பொண்ணு, மித்தபடி வேற ஒன்றும் கிடையாது. பந்தா காட்டுக்கு தானே சொன்னீங்க? எனக்கு தெரியாது. இப்போ அது கிறக்கி தூக்கி வெளியே எறியும், அப்போ தெரியும் உங்களுக்கு. என்னோட கை வச்சிருவாளா அவ? என் மேலே கையை மட்டும் வைக்கட்டும், அவ ஸ்பூன் கையை இன்னைக்கு உடச்சி தூக்கி எறிஞ்சிருவல்ல நான். 4 முடி தப்பு உங்கள் மேலே பார்த்துக்கங்க. காசு வாங்காதவியல காசு வாங்கினேன்னு சொன்னால் நீங்களா இருந்தால் சும்மா விடுவீங்களா? இவ ரொம்ப நியாயஸ்தி, சும்மா இருட்டி, நான் பார்த்துக்கிறேன் என் பிரச்சனையை. இவன் வாயை மூடிட்டு இருந்தாலே போதும். அதுக்கு மேலே உங்கள் விருப்பம். கேளுங்க அவகிட்ட உண்மையா பொய்யானு. ஏ வசந்தி, உனக்கு எதுக்குமா இந்த வேலை? இதெல்லாம் தேவையில்லாத பேச்சுவது தானே. நீ என்னைக்கு அப்படி அவளுக்கு 1000 ரூபா கொடுத்த? எக்க நான் சொல்லவே இல்லைக்கு. அவளா வந்து இவகிட்ட சொன்னா அதுக்கு நானாக்க காரணம்? நானும் அப்படி சொல்லுவேனாக்க நானே 5க்கும் 10க்கும் அல்லாடிட்டு கிடைக்கேன். இதில் இவிய என்கிட்ட 1000 ரூபா வாங்கினா நான் சொல்லிடுவேனாக்க? நீங்களே யோசிச்சு பாருங்க. அவள் தான் சொல்லலையாமல சொன்னேன். சரி வீடு, சாந்தி வேற யாரையாச்சும் சொன்னதை நீ நினச்சி கேட்டிருப்பா. ஏக்கா இவ சும்மா சொல்லிட்டு தெரியாக்க, நேற்று பால் ஊற்ற போகும்போது அவன் நிற்க வச்சு என்னமோ அவள் எனக்கு காசு கொடுத்த மாதிரி கேள்வி கேட்குறா. பாவம் வசதியே கஷ்டப்பட்டு கிடக்கா, அவகிட்ட வாங்கின காசை கொடுத்தா என்னக்கா உங்களுக்கு 1000 ரூபா வாங்கி வச்சுக்கிட்டு கொடுக்க மாட்டேறலாம், வட்டியும் கொடுக்க மாட்டேறலாம், அசனும் கொடுக்க மாட்டேறலாம். பால் காசை வேற கரெக்டாக தேதியானா அவகிட்ட இருந்து கேட்டு வாங்கிடுறீங்களாம். அவள் வட்டி காசில் கூட அந்த பால் காசு கிடைச்சா என்னக்கா உங்களுக்குன்னு சொல்லி அவள் என்னமோ எனக்கு காசு கொடுத்த மாதிரி பால் ஊற்ற போன இடத்துல அத்தனை பேத்துக்கு முன்னாடி என்னை நிற்க வச்சு கேள்வி கேட்குறாக்க. அவள் எப்படி தெரியாமல் கேள்வி கேட்பா? இந்த ஊருக்குள்ள அப்படி எத்தனை பேருக்கா பால் ஊற்றுற லட்சுமி இருக்கா? பால் ஊற்றுற சொன்னானா நான் மட்டும்தானக்கா இருக்கேன், வேற யாருக்கா இருக்கா? தெரியாமல் அவள் பேசியதுக்கு இவ சொன்னதுனால தானே அவள் என்கிட்ட வந்து கேட்குறா அப்படி. சரி விடுமா, ஏதோ தெரியாமல் சொல்லியிருப்பாளா இருக்கும் வாய் தவறி. தெரியாதனமா சொல்கிற வார்த்தையாக்கா அது? பார்க்குறவங்க என்ன என்னக்கா நினைப்பாருவேன்? ஏதோ இவகிட்ட நான் கடை வாங்கிட்டீங்க மாதிரி தான் நினைப்பாருவேன். சரி விடுமா, மழை வேற கொட்டிட்டு கிடக்கு, வா போவோம். சரிக்கா இருங்க வாரேன். ஆனால் இவட்ட சொல்லி வைங்கக்கா, இந்த மாதிரிலாம் இவகிட்டயாச்சும் சொல்லிட்டு இருந்தானா நல்லா இருக்காது பார்த்துக்கங்க. அந்த சாந்திக்கிட்டையும் ஒழுங்காக சொல்லுங்க, இவகிட்டலாம் நான் ஒரு பைசா கூட வாங்கினது கிடையாதுன்னு. சரிம்மா விடு, நீ இப்படி பேச மாட்டா, வா போவோம். சரிக்கா வாங்க போவோம். ஏக்கா நீ இவ்வளோ நேரம் சென்று போகிறோமே,
பிள்ளைகள் வீட்டுக்கு வந்துருமேக்க. அது ஒன்றும் பிரச்சனை இல்லை. நீ கதவை அடைச்சி சாவியை எப்பயும் வைக்கிற இடத்துல வச்சுட்டு வா. நானும் அப்படி தான் வச்சுட்டு வந்திருக்கேன். பிள்ளைகள் வந்தால் வந்து கதவை திறந்துக்க. நானும் இப்போ போகிற வழியில் தானே சத்யா காலேஜ் இருக்குது. சத்யா வந்தானா அவளை அப்படியே கூப்பிட்டுட்டு வந்துடலாம். வித்யாவுக்கு எப்பயும் சாவி வைக்கிற இடம் தெரியும். அவளை அப்படியே வந்து சாவி எடுத்துக்க சொல்லிக்கிருவேன். சரிக்க, அப்போ நான் எப்பயும் பூட்டி சாவியை வச்சுட்டு வர இடத்துல வச்சுட்டு வரேன். போயிட்டு வருவோம்.